ஜூலை 9 அன்று பொது வேலை நிறுத்தத்திற்கான அறைகூவல் விடுத்துள்ளன. ஒன்றிய பாஜக அரசு கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை கடைபிடித்து தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கையாண்டு வருகிறது. போராடி பெற்ற சட்ட உரிமைகளை பறித்து சுரண்டலை தீவிரப்படுத்தும் வகையில் தொழிலாளர் சட்டங்களில் திருத்தங்களை செய்துள்ளது. அனைத்து மாநில அரசுகளையும் மேற்படி சட்டங்களுக்கான விதிகளை உருவாக்கி அமலாக்கிட கட்டாயப்படுத்துகிறது. இந்த சட்ட திருத்தங்கள் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை அதிகரிப்பதற்கும் ஆட்குறைப்பு செய்வதற்கும் ஏதுவானதாக உள்ளது. அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு குறித்து எதுவும் பேசாத ஒன்றாக உள்ளது. மக்களுக்கு சேவை செய்யவும் அரசு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களையும் பங்குகளையும் கார்ப்பரேட் ஆதரவு பாஜக அரசு தனியாருக்கு தாராளமாக விற்பனை செய்து வருகிறது. கிராமப்புற தொழிலாளர்கள் வாழ்க்கையில் மேம்பாடு காண தேசிய கிராமப்புற வேலை உறுதிச் சட்டத்தினை 200 நாட்களாக உயர்த்தவும் ஒரு நாள் கூலியை 600 ரூபாய் ஆக அதிகரிக்கவும் வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. ஆனால் மோடி அரசு இந்த சட்ட அமலாக்கத்திற்கான நிதியை குறைத்த காரணத்தால் கோடிக்கணக்கான மக்கள் இத்திட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். எனவே அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் கார்ப்பரேட் ஆதரவு சட்ட தொகுப்பை முறியடிக்க போராட வேண்டியது அவசியம். இந்த கோரிக்கை மீதும் தொழிற்சங்கங்கள் வெளிப்படுத்தும் உணர்வு மிக நியாயமானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஜூலை 9 அன்று நடைபெற உள்ள வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கிறது. இதர ஜனநாயக சக்திகளும் இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரிக்க வேண்டுகோள் விடுக்கிறது.